திருடமுருகர் மண்டபத்தில் ஸ்ரீவாஞ்சியம் வாஞ்சின்னு ஒருத்தர் 600 ஏக்கர் நிலம் இருந்தது அவளுக்கு. பெரிய குடும்பம், குடும்பத்தில் கலகம் எல்லாம் போயிடுத்து. திருவண்ணாமலை கோயிலுக்கு மண் எழுதி வச்சாவா. அந்த மாஞ்சிங்கிறவர் என்ன பண்ணார், பெரியவாள்கிட்ட கைங்கரியத்துக்கு வந்துட்டார். பிரம்மச்சாரியா இருக்கிற போது எல்லா நிலம் போயிடுது, எல்லாம் சுத்தமாக போயிடுது. நான் ஒண்டி தான் தெருவில் வந்தாலே எழுந்து நிற்பேன், விழியும் பாவம். பெரியவாள்கிட்ட உள்கட்டு வெளிக்கட்டு பாரா வெளிப்பாரா அது இது பூஜை கட்டு சந்திரன் கட்டு எல்லாத்தையும் இருந்தாங்க பாஞ்சி. அதுக்கு கல்யாணம் ஆகிடுது. அதுக்கப்புறம் கல்யாணம் ஆனாலும் போக முடியலன்னு சொல்லிட்டு திருவண்ணாமலை கோவிலே கைங்கரியத்துக்கு வந்துட்டான். எந்த கோயிலுக்கு மான் எழுதி விட்டாலும் அங்கேயே கைங்கரியத்துக்கு வந்துட்டான். சுவாமிக்கு இதெல்லாம் பண்ணுறதுன்னு. அவன் 63ஆம் வருஷம் பாதுகாப்பு மண்டபம் கும்பாபிஷேகம் திருடமுத்தூரில் பெரிய உட்காந்துருக்கார். எல்லோரும் போயிட்டே இருக்கா. இந்த மடத்தில் 2 முத நாளைக்கு குடுமி வச்சுக்கும். அங்கேருந்து வரும் ஒரே நாடல் ஓ அப்படின்னு பார்த்துருக்கீங்களா நீங்கள்? இந்த துள்ளும் சேர்த்து பார்த்துருக்கீங்களா? அதே யாரோ 2 சாமான் போங்க 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 அப்படின்றது. ஏய் போங்கிறியப்பா வான்னு கூப்பிட்டு பாரு, நீ சொல்லி அவனா வரான பார்க்குறேன்னார் பெரியவர். போயிட்டே தான் வாஞ்சி வந்துட்டார். வாஞ்சி பெரியவாளை பார்த்துட்டே வரார். இந்த வாஞ்சி பெரியவாளை பார்த்துட்டே வரார் க்யூவில். பெரியவாளும் பார்த்துட்டு போய் சாதம் இருந்தா. கிட்ட வந்தோன்னா ருத்ராட்சம் போங்க 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 அப்படின்னா பெரியவாளை பார்த்துட்டே நகர்றார். பெரியவருக்கு கொஞ்சம் பன்னிக்குட்டி கப்பலில் ஏற்றுற மாதிரி பேசுவார். பார்த்துருக்கா? பன்னிக்குட்டி கப்பலில் கழுத்தை கட்டி இழுத்தேன்னா உள்ளே போகுது கேங்வேல. பன்னிக்குட்டி அப்படி வைக்கணும், வாழை பிடிச்சி கீழே இழுத்து விடணும், விழுந்தடிச்சு உள்ளே ஓடிப்படும். அது வார்த்தை கொடுக்கறது அப்படிதான் கொடுப்பார் பெரியவர். என்ன விட பண்ணார்னா யாருமா அப்படிங்கிறார். அவன் இதை கேட்டானா அவரு போங்க போங்க யாரோ அதில் என்ன கேட்குறான், போங்க போங்கிறான், கூப்பிடுங்க. என்னாச்சு நீ வாஞ்சிய மனம் உனக்கு பழக்கம் உண்டோ? 8 10 9 வருஷம் 8 வருஷ காலம் இருந்திருக்கேன். உள்கட்டு வெளிக்கட்டு பாரா உள்பாரா வெளிப்பாரா சந்தனம் மட்டும் இத்தனையும் இருந்த இல்லை நீ? இவா யாரையா தெரியுமா உனக்கு? நான் இருக்கிறனால ஒத்துருமே இல்லை, இவெல்லாம் தெரியாது எனக்கு. இப்போ மரத்து மனுஷன் நீ இல்லையா? ஏண்டா போனா கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டேன். ருத்ராட்சத்தை கொடுக்கலாமா? இது மாதிரி ராமகிருஷ்ண சாஸ்திரிகள் நீங்கள் பார்த்துருக்க மாட்டேன். ஆசானுக்கு தான் கூந்தலூர் ஊர். நாங்கள் யாத்திரை போகிற போதெல்லாம் என்ன பண்ணுவோம்னா எதிர்க்க குளம் இருக்கும். இவர் 1 கிலோமீட்டர் தாண்டி இருக்கிற குளத்துக்கு போய் சாணம் பண்ணிட்டு வருவார். என்ன சாட்சியில் ஏதாவது பிரார்த்தனையா உங்களுக்கு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. திக்கல் எனக்கு என் பேரே சொல்ல முடியாது. மாந்த கோனேராஜ் பக்கத்தில் மாந்த ஐயனார் பிரசித்தி அந்த ஊரில் இங்கே பெரியவா தங்கிருந்து போய் பார்த்தேன். இன்னிலிருந்து நீ ஆர்யா சதகம் பாராயணம் பண்ணுறதுன்னு வச்சுக்கோன்னு சொன்னான். சாட்சியில் ஆர்யா சதகமே பக்தியா பட்டதாம் ஆர்யா கட்டாட்சேன நிசரதி வதனகமலாத் வாணி பீயூஷ தோரணி தீவியா ஆகாசங்க மாதிரி வாக்கு வரும்னு இருக்கு. இதை பெரிய வேற சொல்லி அனுகிரகம் பண்ணிட்டார். அப்படியே ஆசான வித்வான் ஆகிட்டே நீங்கள் என்ன. அதுலேருந்து நான் என்ன பண்ணுறதுன்னா எங்கே தங்கியிருந்தாலும் சரி 1 கிலோமீட்டர் தாண்டி 8 தடவை வேட்டியை உதறி கட்டிப்பேன், சந்தியானத்தை பண்ணுவேன், அந்த ஆர்யா சதம் சொல்லணும் வந்துடுவேன் நடுவர். பெரியவா அவர் 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 ராமகிருஷ்ண சாஸ்திரின்னா பெரியவாளுக்கு ஒரு கண் கலங்கும் கொஞ்சம். ஆஞ்சநேய சுவாமிகளுக்கும் ராமகிருஷ்ண சாஸ்திரிகளுக்கும் வாக்குவாதம் வந்துடுச்சு. இந்த கோபால் எனக்கு லெட்டர் போட்டிருக்காரு, நீங்கள் பெரியவாள்கிட்ட படித்து காட்டுறாலே இதை கொடுங்களேன், பெரியவாள்கிட்ட சொல்லுங்களேங்கிறார் ராமகிருஷ்ண சாஸ்திரி. உங்களுக்கு தானே லெட்டர் போட்டிருக்காரு, நீங்களே படித்து காட்டுங்க. எனக்கு போட்டால் நீங்கள் கோச்சு பேர்னு தெரியாது, அதனால போட்டார். அடுத்த சில உங்களுக்கு போட சொல்லுங்க. இப்படி வாக்குவாதம் போகும். ரொம்ப போனோன்னு என்ன பண்ணார், நேராக போனார் பெரியவாள்கிட்ட. யார்? ராமகிருஷ்ண. பெரியவா ஏதாவது உத்தரவு உண்டாந்தா நேராக உத்தரவு பண்ணிவிட்டோம். என்கிட்ட வந்து சுவாமிகிட்ட சொன்னால் அவர் கோச்சிக்கிறார், நான் ஏதாவது சொன்னேன்னா எதிசாபம் வந்துமோன்னு பயமாக இருக்கு எனக்கு. சரி சரி போ அப்படின்ட்டார் பெரியவர். போயிட்டார்.
ஆஞ்சநேய சுவாமிகள் வந்தார். எழுந்தாரு செப்பண்டினா தெலுங்குலையும் கன்னடத்துலையும் போட்டு கூப்பிடுகிறார். எட்டிக்கெட்டில் எதுங்கிறார் அதுங்கிறாருங்கிறார். எங்களுக்கு என்ன சார் மலை ஹிமவத் பிராந்தியம் அப்படியே கேட்டுருந்தார். சுவாமியில் 2 பேரும் வயால் தானே சண்டை போட்டுட்டேன். உடனே டென்ஷன் குறைஞ்சி போச்சு. இல்லை அதுக்கு சொல்ல வாயை தாண்டி சண்டை போயிருந்ததுனாக்கா உங்களுக்கு ஒன்றும் இல்லை, ராமசாஷில் கஷ்டப்படுவார். காரணம் என்னன்னா உங்க கையில குச்சி இருக்க அவர்கிட்ட இல்லை. இந்த ஹியூமர் படித்து பாருங்க. பெரியவர் சர்வ வியாபக சைதன்யத்தில் இருக்காரு. இப்போ எல்லாத்தையும் நமக்கு அனுஷ்டம் வேணுங்கிற அனுகிரகத்தை வாங்கி விடலாம். ஆனால் அந்த பாடிலி ஃப்ரேமில் இருந்து அதை கேட்கறதுக்கு எடுத்து கொடுத்தல. நான் தான் வருத்தப்படுறேன் சார். ருத்ரபாடு குண்டூர், ருத்ரபாடு குண்டூர் மார்ச் மாதம். ருத்ரபாடுலேருந்து குண்டூர் அந்த தெரிஞ்ச கீழே கப்பிக்கல்ல, கீழே கப்பிக்கல்ல பல்லாக்கில் பெரிய வரா. பல்லாக்கு பக்கத்தோட வரேன்னா கதவை சாத்தி விட்டான். நேரம் முன்னாடி நேபாளி போயிட்டு இருந்தான். அவன்கிட்ட போய் ஏதோ எனக்கு ஹிந்தி தெரியாதே எதா இருந்தாலும் இந்த பசுபதிநாதர் கோவில் அது இது காட்மாண்டு ஏதோ கேட்டுட்டு இருக்கேன். இந்த கண்ணாடி இருக்கு பாருங்க, இதால் பார்த்துட்டோன்னு கதவை திறந்தார். என்னை கூப்பிடுன்னு அங்கே வந்து பேஜம் கூப்பிட்றாங்கன்னா சரி பெரியவாள் என்ன பேசியிருந்தேன், எனக்கு ஹிந்தி தெரியாது. இதுதான் ராஜ குடும்பத்தில் இது இன்னைக்கு வரையும் ஹிந்து கிங்டம்னா அந்த நேபாள் தானே இருக்கு. அதனால இந்த கோசி நதி இந்த பசுபதிநாதர் கோயில்னு ஏதோ ஆரம்பித்தேன். அவருக்கும் புரியல, எனக்கு அதுக்கு மேலே ஹிந்தியில் ஒன்றும் சொல்ல ஆரம்பித்தேன் அப்படின்னு இழுத்து விட்டேன். ஒரு உங்கள் பொலிட்டிக்கல் சயின்ஸ் சொல்லியிருக்காரு பாருங்க அன்னைக்கு, டிவைன் ஆரிஜின் ஆஃப் கிங்ஷிப். நமக்கு அஷ்டாபிர் லோகபாலானாம் மாத்ராபிர் நிர்மித்தோன் இருப்பா. 8 லோகபாலருடைய அம்சம் ஒரு ராஜாட்டி இருக்குன்னு. அதனால தான் ராஜா பிக்ஷுர் மகோததிஹி, ஒரு பிக்ஷுகன் சமுத்திரம் ராஜா 3 பேரையும் பார்த்தா புண்ணியம் இருக்கு. இந்த டிவைன் ஆரிஜின் ஆஃப் கிங்ஷிப் இந்த கான்செப்ட் போயிடுத்து. இந்த கான்செப்ட் போயிடுத்து. அதுக்கப்புறம் உனக்கு என்ன ஆயிருக்கு அப்படின்னு கேட்டால், இப்போது நேரு ஆவடி செஷனில் டெமோக்ராட்டிக் சோஷியலிசம் அப்படின்னார், சோஷியலிஸ்டிக் பேட்டர்ன் ஆஃப் சொசைட்டின்னார். அதுக்கப்புறம் டெமோக்ராட்டிக் சோஷியலிசம்னா, அதுக்கப்புறம் ஃபேசிசம்ங்கிறதுக்கே ஃபெடரல் சோஷியலிசம் தான் பேர். ஹிட்லருடைய நாசிசத்துக்கே நேஷனல் சோஷியலிசம் தான் பேர். எல்லாம் பெரியவாளா? அப்புறம் சுகர்னோன்னு இந்தோனேஷியாவில் ஒருத்தருந்தான், அவன் கைடட் சோஷியலிசம்னு ஒன்று சொன்னான். எத்தனை எக்கனாமிக்ஸ் வந்தாலும் சரி பாவர்ட்டியை அபாலிஷ் பண்ண முடியல வாழால. அது நம்ம சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிறது தான் அதுக்கு மருந்து. என்னன்னா தேவைக்கு மீறி நம்ம வச்சக்கூடாது அப்படிங்கிற கான்செப்ட். அவ்வளோ பெரியவா அவங்கள்ட்ட பேசின்னு வரல. உங்கள் பொலிட்டிக்கல் தியரிலாம் தலை சுற்றி போடும் நமக்கு. பெரியவா வந்து ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வாரும் பார்த்துருக்காளா இல்லையா? 1917 இல்லையா? இல்லை, பிரெஞ்சு ரெவல்யூஷன். பிரெஞ்சு ரெவல்யூஷன் பார்த்துருக்கா. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் தான். செகண்ட் வேர்ல்டு வார் தான் 47 40 அது பார்த்துருக்கா. இது எல்லாத்துக்கும் மேல தமிழ்நாட்டில் இருக்கிற நாஸ்திகத்தை பார்த்துருக்கா. என்ன சாமானிய விஷயம். இது எல்லாத்துக்கும் மேல இந்த மடம் இல்லைன்னு சொன்ன ஒரு பெரிய எதிர்ப்பை பார்த்துருக்கா. I have been sedulously duped by the present head of the Kumbakonam Mutt அப்படின்னு எங்கே சார் அர்த்தம்? காட்டுறேன் புத்தகத்தை நகர்த்தினேன். ஆத்திரத்தில் பெரியவாளுக்கு எதிர்க்க மசூலிப்பட்டணும் எழுதியிருக்கார். இவர் தான் டைட்டில் கொடுத்தார். அறிக்கையில் இட்டு பெட்ரமார்க்ஸ் சொல்லிட்டு புறாவிருத்த ஜோதினி இல்லாத டைட்டில்லாம் கொடுத்து வச்சார். எனக்கு சர்டிஃபிகேட் கொடுக்குறார். நீ மிஸ்டியூஸ் நீ அப்படிங்கிறார். என்ன பெரிய அங்க பேச்சே கிடையாது. நேர சொல்ல முடியுமா சார்? பெரியவாளை பத்தி குறை வருதுன்னாக்கா கிண்டலா சொல்லுவேன். இந்த சுத்த சைவம் என்ன சொல்றான்னா, நான் திருவம்பாவை திருப்பாவை கான்ஃபரன்ஸ் ஆரம்பிச்சேன்னு இல்லையோ, ஆரங்க மாநாடுன்னு போட்டு ட்ரஸ்ட் எல்லாம் நிறைய கோடிக்கணக்கில் சேர்த்துட்டேன். இந்த சிவத்வேஷம்
வைஷ்ணவ துவேஷம் ரெண்டும் போகக்கூடாது, போயிடணுங்கிறதுக்காக குழந்தைகள்லாம் பாராயணம் பண்ண பாட்டெல்லாம் சொல்லி ப்ரைஸ் எல்லாம் கொடுக்குறேன். அந்த பிரதிவாதி பயங்கர சார், நீங்கள் எல்லாரையும் சைவனாக பண்ணுறதுக்கு பார்க்குறேன், நான் தீக்குளிச்சிருவேன்னார் அவர். இந்த சுத்த சைவம்னா என்ன பண்ணுறான்னா, நீங்கள் என்ன ராமநவமி கொண்டாடுறீர்கள், இது கொண்டாடுறீர்கள், கிருஷ்ண கோகுலாஷ்டமி கொண்டாடுறீர்கள், நிருசிம்ம ஜெயந்தி கொண்டாடுறீர்கள், நீங்கள் வைஷ்ணவ கொண்டாடு போல இருக்கேன்னா, சரி நம்ம வைஷ்ணவனும் இல்லை சைவனும் இல்லை, நம்ம அத்வைதி தானே நினச்சிட்டு இருக்கேன்டா. போதுமா, நீ அத்வைதியும் இல்லைங்கிறாரா என்ன? சிரிச்சுட்டே சொல்லு. எனக்கு நான் நினைச்சு பார்க்குறேன், எனக்கு என்ன வயசு, என்ன போய் இதெல்லாம் செஞ்சு எங்கிட்ட இத்தனையும் சொல்லி பெரியவா ஷேர் பண்ணிட்டேன். ஜெயந்திரரே சொல்லுவார், எல்லா சமாச்சாரமும் விழி தான் தெரியும் ஒருவர். போட்டுக்கார். ஏ குப்பு என்ன பண்ணார், விழியெல்லாம் ரொம்ப மந்தான்னு விட்டார். ப்ரிசப்டர்ஸ் அத்வைதா சார் 60 ஆர்டிகல், பாதி சம்ஸ்கிருதம் எல்லாத்தையும் டிரான்ஸ்லேட் பண்ணோம் நான் இங்கிலீஷில் பண்ணி. ஹிஸ்ட்ரி ஆஃப் காமகோட்டி போய்ட்டு 8 பக்கம் எழுதி அமைச்சார் ரமேஷன். பிரிண்டில் 48 பக்கம். ஒரு வருஷம் திருத்திருக்கா பெரியவா. எங்க ஊரா வருஷம் ஆதா சார், விழியை மந்தான்னுட்டான். அது கேட்கட்டும், கேளுங்க. இல்ல இது ஒண்ணு கேட்டுறேன், நீங்க என்ன சொல்ல வந்தாலும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கு நடுவில் ஒரு கேள்வி, அந்த 48 பக்கம் பண்ண புத்தகம் இப்ப இருக்கா? இருக்கே, ப்ரிசப்டர்ஸ் அத்வைதால இருக்கேன். 48 பக்கம் இருக்காது, நான் சொல்றது கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். ஹிஸ்டரி ஆஃப் காமகோட்டி பீடம். ஹிஸ்டரி ஆஃப் காமகோட்டி பீடம் பை பெரியவா ரமேஷன் பண்ணது. பட் பெரியவா கம்ப்ளீட்டா பார்த்திருக்கா. சரி, பெரியவா பார்த்திருக்கா. சரி, அவன் கொடுத்தா ஒன்றும் ஆகலை, ஒன்றுக்கு ஆகவே மாட்டேங்கிறது காரியம்ட்டான். விட்டா நான் கூச்சிப்படியே ஏதோ ஒரு ஊரில் கொண்டு வச்சேன் புத்தகத்தை. எந்த ஊர்? கூச்சிப்படியே ஏதோ ஒரு ஊர். இந்த ப்ரிசப்டர்ஸ் இதை கொண்டு வச்சேன். பூரா பார்த்தா இன்னைக்கு ஏதோ ஒரு அன்றைக்கி வசந்த ஏதோ ஒரு நவராத்திரி இது பிறகு இன்னைக்கு வசந்த பஞ்சமி நல்லா கொண்டு வந்த, நிறையா சிரமப்பட்டுருக்க. இது யார் பேர் எடிட்டர்னு போட்டிருந்தாலும் நீ தான் எல்லாம் செஞ்ச, இந்த ரக்ஷையா வச்சுக்கோன்னு காசு கொடுத்த. அப்படியே? ஆமாம். என்ன ஆச்சு, எனக்கு ஒரு வாரத்துக்கு 4 லெட்டர் வரும். ஆமாம், திட்டினா சாமானிய திட்டலாம் இருக்காது. என்ன வருதாடா அப்படின்பார், ஏத்துண்டு எனக்காக அதை விட்டுருங்க வச்சுக்கோன்னா. குப்புவை பார்த்தார். அப்புறம் அங்கேயே வந்து அடுத்த புஸ்தகம் எப்படி வந்திருக்கு பார்த்தியோ இல்லையோ, சம்ஸ்கிருதத்துலேருந்து இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணி அதை ப்ரூஃப் பார்த்து அதை டைப் பண்ணி இத்தனை ஆகிருக்கு. இவன்கிட்ட கொடுத்தா காரியமே ஆகாது, மந்தன்னு சொன்னியே. சொன்னான் இவன் மந்தன்னு நீன்னு. அந்த புத்தகம் வந்திருக்காமா? ப்ரிசப்டர்ஸ் வந்து ரீபிரிண்ட் பண்ணிட்டார் ஜெயேந்திரர். எல்லாம் படிக்கல, 6 மாதம் படித்தேன். ஜிவி மவலங்கர் மாதிரி லோக்சபா ஸ்பீக்கராக வரணும்னு ஆசைப்பட்டேன். இந்த இன்டர் கலீஜியேட் கிளாஸ்னு ஒன்று எம்ஏ போகுது. இன்டர் கலீஜியேட் கிளாஸ்னு எம்ஏ படிக்கிற போது யூனிவர்சிட்டியில் கிளாஸ் உண்டு. சரி, நமக்கு என்ன நம்ம எதை படித்து பார்த்தீங்கன்னா செகண்ட் கிளாஸில் ஏன்னா எனக்கு சிபி ராமசாமி லெக்சர் அட்டன் பண்ணியே என் ஜென்மா கொடுத்து பாஸ் பண்ணிவிட்டு நான் மட்டும் சேர்ந்துருந்தேன். பிஹெச்டி சேர்ந்தேன். சரி, நான் என்ன பண்ணேன்னா எனக்கு நான் ஸ்டைபெண்ட்ரியாக இருக்கேன், ஸ்டைபெண்ட்ரி வேண்டாம்ட்டேன். சரின்னா இங்கேருந்து சப்ஜெக்டு 6 புத்தகமோ 8 புத்தகமோ போட்டு பிஹெச்டின்னு கொடுத்து அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் ஒரு சமயக்காரம் ஒரு வீடு எடுத்துட்டு மாதத்துக்கு 2000 ரூபா. அன்றைக்கி 1958, 59, 60 அப்படி வச்சு நாங்கள் படிச்சல. நீங்கள் படித்தேன். உங்களுக்கு 2 வருஷம் சார். 400 பக்கம், ஒரு கைடன்ஸும் கிடையாது. 400 பக்கம் தீசிஸ் எழுதி வந்திருக்கேன். 400 பக்கம் தீசிஸ். ஏப்ரல் 60 நேராக பெரியவர்கிட்ட போனேன். இங்கே திருச்சிராப்பள்ளி கேம்பு. ராத்திரி பெரியவாள்கிட்ட நான் ஏகாந்தமாக சொல்லிக்கணும் அப்படின்னு. சரிண்ணா 10 மணிக்கு மேலே கூப்பிட்டார். உங்களுக்கு 22 வயசு? 21, 22 கூப்பிட்றாங்க. என்ன சொல்லிக்கணும்னு கேட்டார். காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரையில் எந்த ஊரில் போய் படின்னு உத்தரவு பண்ணாலும் படிக்கிறேன், இந்த இடம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு. ஏன்னா நான் ஜெயராமன்ட்ட அப்பப்போ புலம்பு வேணும் இல்லை, இங்கே வந்துட்டு போகிற போது என் பெயர் வச்சலாம் பெரியவா கேட்டு வச்சுட்டு இருந்திருக்காரு, அதெல்லாம் தெரியும் அவருக்கு. என்னப்பா அப்படி சிரமம் உனக்கு அப்படின்னார். இல்லை நாளாருதுன்னு சொன்னேன்னா சாந்தம் வரணும், எத்தனை நாள் ஆனாலும் சரி அப்படின்னு இழுத்து விட்டுருவார் பெரியவர். நீங்கள் இதான்னு சொல்லின்னு போக முடியாது இல்லையா. தொடர்ந்து பழகினா என் குணமே மாறிப்படும் போல இருக்குன்னு
உடனே விட்டுருன்னு சொல்லக்கூடாது இல்லையா அவர். ஏன்னா அவன் ஒரு ஸ்தானத்தில் இருக்கான், விட்டுருன்னா பெரியவா விடுன்னு சொல்லிவிட்டான்னு சொல்லி பேர் வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறான். இப்படி ஏதோ பேச்சு. பெரியவர் இந்த பாம்பு மைக்காட்டு மனைன்னு ஒன்று உண்டு கேரளாவில். மந்திரிப்போம் பாம்பு கடிச்சா அவன் நுர தப்பிந்து வருவான் அங்கேருந்து. அந்த நம்பூதிரி அப்போ தான் ஏய் பெரிய சர்ப்பமோ அடியோ பெரிய தீச்சிருக்கோ அப்படின்னு முடிக்காம போட்டுருப்போம். அவன் நுர தப்பின்னு இருக்கும். எல்லாம் போய்ட்டு ஒரு முங்கிட்டு ஒரு ஈர்ப்பிக்கால தடவை இறங்கிவிடும். எப்படி அந்த மாதிரி எனக்கு உயிர் போயின்னு இருக்கு. இவர் என்ன சொல்றாரு பெரியவர், இந்த கவர்னர் பிரகாஷாவுக்கு அப்பா பகவான் தாஸ், அப்புறம் கங்காதர சாஸ்திரின்னு வெள்ளக்காரனுக்கெல்லாம் சூத்திர பாஷை சொல்லி கொடுத்து சர்டைட்டில் வாங்கிட்டார் ஒருத்தர். கங்காதர சாஸ்திரி காசியில் உட்காண்டிருக்கா. பிரகாஷா தான் சொன்னார் என்கிட்ட. பெசண்ட் வந்தா. பெசண்ட்டு நீ ஃபோட்டோவில் பார்த்துருப்ப. தலைமயிர் வெளுப்பு, வெள்ளைக்காரியானதுனால வெளுப்பு சட்டை, வெளுப்பு முத்து மாலை அப்படின்னு ஒன்று. கங்காதர சாஸ்திரி என்ன சொன்னார், சர்வசுக்லா சரஸ்வதி அப்படின்னார். சர்வசுக்லா சரஸ்வதினார். சர்வசுக்லா சரஸ்வதி கேட்டிருக்கியோ அப்படின்னார். தண்டி சொல்லியிருக்கார் சர்வசுக்லா சரஸ்வதி. அது மாதிரி ப்ரோஸ் ஏதாவது தெரியுமா, ப்ரோஸ் ரைட்டர்ஸ் உனக்கு? காதம்பரி எனக்கு டெக்ஸ்ட் இருந்தது. ஆமாம், காதம்பரி ஒன்றும் அது ஒரு சண்டால ஸ்ரீ ஒரு கிளி எடுத்துன்னு வருவா. அந்த கிளி ஒரு கதையை சொல்லும். அந்த மாதிரி ஒரு சுற்றி அது அப்படின்னு கொஞ்சம் அழுத்தா சொல்லிவிட்டு, இந்த கிளின்னு ஒன்று எனக்கு ஞாபகம் வருது, எலகாத்த கிளின்னா கேள்விப்பட்டிருக்கியோ அப்படின்னார். ஏதோ சொல்லுவா, எனக்கு பூரா தெரியாது. அது இல்லை, இலவம் குஞ்சு இருக்கிற மரத்தில் உட்காந்துருக்கோம். அது பழுக்க போகிறது, அந்த பழத்தை சாப்பிட்லான்னு உட்காந்துருக்கோம். அது பொட்டுன்னு வெடித்து பறந்து போயிடும். இது நிராசையாக பறந்து போடும்னார். நான் இப்போ விட்டுடுறேன் இங்கே அப்படின்னு நமஸ்காரத்தை பண்ணிட்டேன். நமஸ்காரம் பண்ணிட்டேன். அப்படியே பார்த்தாருவாரு கேட்டா சரியாக ஆள்றது பயடா இந்த பையன் தீர்மானம் பண்ணிட்டார். ஏன்னா எதுக்கு சொல்ல வரான்னு புரியுது. இப்போ நான் என்ன பண்ணணும், நீங்கள் என்ன சொல்லிட்டு இருக்கேன்னு கேட்டுட்டு இருந்தானே வந்தோம். அடுத்தது என்னன்னு கேளுங்க. அடுத்தது எப்படி ஆப்ரேட்டிவ் பார்ட்டு, எங்கே போகிற? காசிக்கு போகலான்னு பார்க்குறேன். நானே ஒரு வருஷம் இருக்கலான்னு போட்டு 6 மாதத்தில் வந்துட்டேன். சரியா வராது உனக்கு, வேற எங்கே போகிறேன்? பூனாவுக்கு போய்டுறேன். நான் கிளம்பி போய்ட்டு வரேன். ஒரே அனுகிரகம் பண்ணுறேன் உனக்கு, நல்லவா எல்லாரும் உன்னை நல்லவன்னு சொல்றதுக்கு அனுகிரகம் பண்ணுறேன், போய்ட்டு அப்படின்னு. ட்ரெயினில் இது ஸ்ட்ரைக், ரயில்வே ஸ்ட்ரைக்கு. ஊட்டி தாண்டா சார்னா குடியா டிக்கெட்டுன்னு 60 பேர் போகிற எஸ்திரி கோச்சில் 4-5 பேர் பயனட்டோட 1/2 மணி முன்னாடி பிடிச்ச ஸ்டேஷன் பூனாக்கு. கத்திர இருந்தார். தி வெரி ஃபேக்ட் தட் கம் ஆன் ஜென்ரல் ஸ்ட்ரைக் டே ஷோஸ் யுவர் இன்ட்ரெஸ்ட். ஐ வில் கிவ் யூ ஆல் ஃபெசிலிட்டிஸ். அப்படியே எங்கள் வாத்தியார் சங்கரை இருந்தாங்க. எனக்கு கும்பகோணம் பிரின்சிபலாக இருந்தார், இங்கே ப்ரொஃபஸராக இருந்தார், அங்கே இருந்தார். 2 வருஷம் பண்ணேன், 3 வருஷம் பண்ணேன். பிஜி வாங்கினேன். அங்கேருந்து நான் ஆகி 64 டிகிரி. இல்லை, டெக்கான் காலேஜ். 64 பிஹெச்டி. சென்டர் ஃபார் அட்வான்ஸ் ஸ்டடி இன் ஃபிலாசபின்னு அப்கிரேட் பண்ணிட்டான் ஃபிலாசபி டிபார்ட்மெண்ட்டை. ஆமாம், மாதவன் டைரக்டர், லெக்சரர் இன் சான்ஸ்கிரிட் அட்வர்டைஸ் பண்ணிட்டான். சந்தை வேலூரா, அங்கே போய் பெரியவா கேம்பில் மாதிரி சென்டர் ஃபார் அட்வான்ஸ் ஸ்டடின்னு வந்துடுத்து. நல்லபடியாக நடக்கணும், வேதாந்தங்கள்லாம் நடக்கணும் பிரார்த்திச்சுட்டு லெக்சரர் என் சான்ஸ்கிரிட் கேட்டிருக்கேன் அப்படி. அனந்தானந்த சுவாமி, நம்ம வீடு அப்ளை பண்ணால் கிடைக்குமா? பெரியவா, நம்ம வீடு பண்ணால் கிடைக்குமா அப்படின்னா அவர் வீணா அந்த தட்டிட்டு கல்கி ஆஃபீஸில் தட்டிட்டு இருக்கார். அப்புறம் மேலும் ஒன்றும் இல்லை, ஒருத்தரும் பிஹெச்டியில் நான் ஒண்டி தான், லாஸ்ட் கேண்டிடேட்டு நான் தான். விங்கிறதுனால நான் அப்பாயிண்ட் ஆகிடுத்து. பெரியவர் சர்வ வியாபக சைதன்யத்தில் இருக்கார். இப்போ எல்லாத்தையும் நமக்கு அனுஷ்கம் வேணுங்கிற அனுகிரகத்தை வாங்கி விடலாம். ஆனால் அந்த பாடிலி ஃப்ரேமில் இருந்து அதை கேட்கறதுங்கிறது போயிடுத்து பத்தல. நான் தான் வருத்தப்படுறேன் சார். ஆனால் சார் அது இப்படி சொன்னாங்க, கோச்சுக்காய்ங்க சாமியில் பதில் சொல்லுவோம். பெரியவா கோச்சுக்காய்ங்க சாமியில் பதில் சொல்லுவோம்ட்டார். அது ஆனந்தகிரிசங்கிற விஷயம் எல்லாம் காஞ்சிபுரத்தை சொல்கிறதா இருக்குது. அதில் வரபோது என்னாச்சுன்னு கேட்டீங்கன்னா, காஞ்சிபுரத்துக்கு வரார் பெரியவா.
பகவத்பாதால சொல்லியாச்சு. காஞ்சிபுரத்துக்கு வந்துட்டு என்ன பண்ணாருன்னா வரதராஜ சுவாமிகளுக்கு போகிறார். பகவத்பாதா எழுதுகிறார் ஸ்லோகத்தில், கல்லாலேசம் தபஸ்காமாட்சி அம்பாள் தியானம் பண்ணிட்டு பகவத்பாதால் தியானம் பண்ணி உபாசிக்கிறா, தபஸ்காமாட்சி ஸ்வரூபமாக நிற்கிறார். அப்புறம் வாயன் இல்லைன்னு சொல்லின்னு வாயன். காஞ்சிபுரத்தில் தான் சித்தியானார் பகவத்பாதால்னு விவாதம் இருக்கே அப்படின்னு பேச்சு வந்தது. மாண்டலிகி சாட்சியில் சொல்கிறார், அதுக்கு விவாதமே படாத, என்ன என்ன சொல்லலாம் அப்படின்னு.